வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 109 1-16 வரை. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளியாக கடவன். அவன் ஜபம் பாவமாக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. அவன் பிதாக்களின் அக்கிரமமும் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. ஆமேன். சங்கீதம் 109 1-16 வரை. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த காலை வேலையை கொடுத்தீங்களா இருக்கா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில எங்களை முழுமையுமாக உடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்க வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ so much. Have a good day.